இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மீன் கிரேவி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தவாவில் எண்ணெய் சேர்த்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை தேங்காய் சேர்த்து கூடவே 4-5 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து தனியா பிளேட்ல வச்சு ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மீன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு கூடவே மீன்ல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்து 1/2 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தவாவில் எண்ணெய் சேர்த்து நல்லா மீன் பொரிச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தவாவில் எண்ணெய் சேர்த்து 2 பட்டை 2 ஏலக்காய் 1 பிரிஞ்சி இலை சேர்த்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போற அளவு வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவைக்குன்னா 2 பச்சை மிளகாய் இடிச்சு போடலாம், இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம். கறிவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா மூடு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா முந்திரி வந்து நல்லா கொதிக்கணும். அதனால ஒரு நல்லா கொதிச்ச பின்னாடி கூடவே வெந்தய பொடி இருந்தால் வெந்தய பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி பொடி தூவி அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச மீன் எடுத்து போட்டு ஒரே நிமிஷம் மூடு க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிச்ச உடனே இறக்கிட்டோம்னா மீன் கிரேவி ரெடி.